கடலுக்கென்று மாநாடு நடத்தினோம், தண்ணீருக்கென்று மாநாடு நடத்தினோம், கடலம்மா என்று கடலுக்கு மாநாடு நடத்தினோம். எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள், ஏளனம் செய்தார்கள், சிரித்தார்கள். நாங்கள் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அழுதோம். அவ்வளவுதான், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று கடந்து போனோம். இவர்கள் மரம் என்பதை வெறும் மரம் என்று கருதுகிறார்கள். அது நம் உயிர் என்று அறியாத இவர்கள். மனிதர்கள் இல்லாமல் உலகில் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துவிடும் என் உடன் பிறந்தார்களே. ஆனால் மற்ற உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. மரம் இல்லாமலோ, மலை இல்லாமலோ, கடல் இல்லாமலோ, ஆறு அருவி இல்லாமலோ, ஏரி குளங்கள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. பறவைகள் இல்லாமலோ, விலங்குகள் இல்லாமலோ மனிதர்கள் வாழ முடியாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாது நாம் அரசியல் செய்கிறோம், நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்று பேசுவது ஒரு சுத்த அறியாமை, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த உலகம் ஒரு ஐம்பெரும் ஆற்றல். இந்த பூமி உங்களுக்கு நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம், இதையெல்லாம் சேர்த்துத்தான் ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுது. இதை நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்கிறோம், ஐம்பூதங்கள் என்கிறோம், பஞ்சபூதங்கள் என்கிறோம். இந்த ஐந்து ஆற்றல்கள் இல்லாத உலகில் எவ்வுயிரும் இல்லை என்கிற உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த உயிரும் இல்லை. ஆனால் இதை பற்றி கவலைப்படுகிறோமா? காற்று மாசுபட்டதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நீர் நஞ்சாகி போனதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. நிலம் நாசமானதை பற்றி கவலைப்படுகிறோமா? இல்லை. எதை பற்றியுமே கவலைப்படாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பிரச்சனை. இங்கே நாம் வணங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்க்கிறீர்கள், உங்க கண்ணு முன்னே